அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் புதனுடைய வீட்டுக்கு, அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு, புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது? எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க. இவருக்கு தான் தனக்காரகர், புத்திரக்காரகர், பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் அதிபதி, நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர் தான் அதிபதி, பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி. எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியானா குரு பகவான் தான். கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, பொதுவாக மேச ராசி எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு தைரிய குணம் மேச ராசிட்ட கண்டிப்பா இருக்குங்க. இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்கிறாங்க. இதுலையுமே தன்மானத்துடன் தன்னம்பிக்கையான குணம், எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், நேரு வழியில போகக்கூடிய குணம், நல்ல ஒரு அறிவாற்றலான குணம், தன்னுடைய குழந்தைய பத்தி தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே மேசத்துக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா எதிரையுமே கடமையை மாத்தி போக மாட்டாங்க. எதுவுமே நேரு வழியில மட்டும்தான் போவாங்க. எதுவுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். வாழ்ந்தாலும் தன்மானத்தோட வாழணும், செத்தாலும் தன்மானத்தோட சாகணும் அப்படிங்கிற எண்ணம், தைரியம், தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி மேச ராசி தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகுது? எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தாங்க. இவர் வந்துட்டாவே பாருங்க எல்லாரும் நம்மளுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாதா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு கூறாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 8 கிரகம் கெட்டு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், இவர் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும், எல்லா ஐஸ்வர்யம் இவருக்கு கிடைச்சிரும். எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம், அதாவது குரு பகவான் எப்படி உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறாங்க அதுக்கான வீடியோ பதிவு இதுல இருக்குது, கண்டிப்பா பாருங்க. இப்ப பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? குரு பகவானுடைய பயிற்சியை பார்க்கறோம். குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? எப்போதுமே மேசராசிக்கு ஒரு தொடர்பு, குருவுக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. நட்பு கிரகம் தான், பகை கிரகம் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியா வருவார், 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் இடம் என்னங்க? ஒரு ஜாதகத்துல அப்பா தேடி வச்ச சொத்து, அப்பாவுடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அனுகிரகம், குல தெய்வத்தோட அனுகிரகம், இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம், நம்ம வாழ்க்கையில எல்லாமே கேட்காம கிடைக்கிறது எல்லாமே இந்த 9ஆம் பாகம் தான். அப்ப 9ஆம் பாகம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். 9ஆம் பாகத்துல எல்லா கிரகம் இருந்துட்டு அவன் பெரிய புத்திசாலியா இருப்பாங்க, பெரிய ஞானியா இருப்பாங்க.
அடுத்து பாருங்க, ஒரு 12ஆம் வீட்டு அதிபதி விரைய செலவை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். நல்லா தூக்கத்துக்கு காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். உங்களுடைய இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். வெளிநாட்டுக்கு அவர் தான். வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்களும் அவர் தான். எல்லாமே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு போறாருங்க. எங்க போறாரு? வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு. இப்ப வெற்றிக்கு போறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். எதிர்பார்க்காத வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். இதான் அந்த குரு பயிற்சி. நீங்க தோக்க பிறந்தவங்க இல்ல, ஜெயிக்க பிறந்தவங்க. யாருமே கர்மா இல்லாம யாரும் வாழ முடியாதுங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க முன்னேறி வாழ்க்கையில வாங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் இந்த குரு பயிற்சி 100க்கு 100% கொடுத்தே தீரும். வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றி உங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா இந்த குரு பயிற்சியால இருக்குது. மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவாங்க, விரயசனி அப்படி இப்படின்னு. விரயசனியை கண்டு நீங்க பயப்படாதீங்க. விரயசனி வந்தாலும் உங்களுக்கு தாக்கங்கள் இருக்காது. ஏன்னா எல்லாருமே சனி பகவான் இப்ப 7 சனி தானே மேசராசிகரை பயந்து போயிருக்காங்க. ஏன்னா மேசராசிக்கு செவ்வாய் ஒரு 3 மாசம் நீசம் மரம். எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போனா மட்டும் கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு அம்மாவுடைய உடம்புலையோ இல்ல வண்டி வாங்கினது செலவு, திடீர்னு வண்டி வாங்கினது வரைய செலவு எத்தனை பேருக்கு இருந்துச்சு கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்க கேட்டு பாருங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கேளுங்க மேசராசிக்காரங்க. இன்னும் வேலை நிரந்தரமா கிடைக்கலங்க. ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க. எந்த ஒரு காரியத்தையுமே சரியா சக்சஸ் ஆகல. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது இந்த மேசராசியா இருக்குது. இனிமே உங்களுடைய துன்பங்கள் துடைக்கப்படும், இன்பங்களா வரும். உங்களுடைய கர்மா இப்ப விலகுதுங்க குருவால. விரயசனி வந்தாலும் பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுக்கு தான் சனி பகவான் வர்றாரு. இருந்தாலும் அந்த குரு 3ஆம் இடத்துல வெற்றியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி உட்காந்துறாரு. ஏன் அப்ப பயப்படணும்? குருபவன் எங்கெல்லாம் பாக்குறாரோ அங்க எல்லாமே வெற்றியா இருக்கும். நிறைய பேர் படிப்பு கல்வியில பெரிய ஆளா வரக்கூடிய ஒரே ஆளா யாரு இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க. எத்தனை பேர் மட்டும் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறாங்க, எத்தனை பேர் டாக்டர் ஆகிறாங்க, எத்தனை பேர் எத்தனை பேர் போலீஸ் ஆகுறாங்க, எத்தனை பேர் இந்த கட்டிட இன்ஜினியர் ஆகுறாங்க, எத்தனை பேர் மட்டும் இந்த வருஷத்துல ஆகிற மட்டும் பாருங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க பெரிய ஆள், IAS IPS சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய ஒரே ராசியா மேச ராசி இந்த வருஷத்துல வரும். குரு பயிற்சியால் அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வரணும். நீங்க தேடி போகாதீங்க, உங்களை தேடி வரணும். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் லக்னத்துல சூரியன் இருக்கோ அவெல்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க. அரசாங்க எக்ஸாம் சக்சஸ். எத்தனை பேர் பேங்க்ல வேலை பாக்குறீங்க? கண்டிப்பா பேங்க்ல வேலை பாக்குறவங்க, ITF எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை நிரந்தரமா கிடைச்சே தீரும். வேலை உத்தியோகத்துக்கு அவர் தடையே கொடுக்க மாட்டார். இனிமே தடைகள் நீங்கிரும். ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து, 11ஆம் இடத்தை ப்ரமோஷனை பாக்குறாரு. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன் வாங்கிட்டான், எனக்கு நான் என்னால வாங்க முடியல வருத்தம் எத்தனை பேர் படுறீங்க? இந்த வாட்டி குரு பயிற்சியில வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுப்பார். அதை மாற்ற முடியாது. அரசாங்கத்துல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல தனியார் நிறுவனத்துல நீங்க ஒரு இதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும். மேசத்துக்கு நான் சொல்றேன். வெளிநாட்டை வேலை பார்க்கணும், அசால்ட்டா ப்ரமோஷன் தேடி வரும். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம். வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மேசத்துக்கு இந்த வருஷத்துல பாருங்க. சூப்பரான யோகம். இடம் வாங்குறது, இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை தீர்றது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. காதல் திருமணமா, 2வது திருமணமா, ரெண்டையுமே கை கொடுனா திருமண ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்டே ஆகணும். இதுதான் இந்த குரு பயிற்சி. 5ஆம் பார்வையா பாக்குறாரு. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு. நிறைய பேர் மேச ராசிக்காரங்க பாருங்க. இந்த மே 14க்கு அப்புறம் எத்தனை பேர் திருமணம் பண்றாங்க மட்டும் பாருங்க. லிஸ்ட் போட்டு எழுதலாம். மேசராசி திருமணம் சூப்பர். அம்மா அப்பா ஒத்துக்கிட்டு எல்லாமே திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரும். இப்ப நகை எடுக்கிறது, பணம் வாங்க, நகை சம்பந்தப்பட்டது, இடம் மூலியமா காசு பணம் வர்றது எல்லாமே தேடி வரும் பாரு. தந்தையுடைய சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்க பக்கம் சாதகமா வரும். தொழில் பண்றவங்க ஜாதகத்துல 7 சனினா சரி இல்ல, நல்லா இருந்துட்டாரு சனிவன் நல்லா இருந்தா இப்ப 7 சனியில பண்ணுங்க, பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. எல்லாரும் 7 சனியில பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 7 சனியில சனி பவன் நல்லா இருந்தா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வெளிநாட்டுல போய் பண்ணுங்க, வெளியூர்ல போய் பண்ணுங்க, எங்க வேணாலும் தொழிலை மாத்தி பண்ணி பாருங்க, சக்சஸ் ஆகும். இப்ப வீடை கட்டுங்க, விரைய சனி வந்தா வீடை கட்டுங்க, இடத்த வாங்குங்க, பூமியை வாங்குங்க, ஏதாச்சும் ஒரு காசு படத்தை விரைய செலவு பண்ணுங்கல்ல. இதானே விரைய சனிங்கிறது. பண்ணுனா வேலை முடிஞ்சு. அதான் சொல்லல, யாருமே கர்மா இல்லாம வாழ முடியாதுங்க. அந்த கர்மாவை எப்படி கொண்டு போகணும்?
பெருசா பாதிப்பு இருக்கா, பரிகாரம் சின்ன சின்ன வழிபாடை பண்ணி பரிகாரத்தை பத்தி நிவர்த்தி பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே பாத்துங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியா தான் வரும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல குரு. வெற்றியை பார்க்காம கீழே இறங்காதீங்க. ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க. தைரியத்தை விடாதீங்க மேசராசிக்கார. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, அதை வெளியில கொண்டாங்க. நீங்க பெரிய ஆளு, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், அதை கண்டிப்பா கொண்டாங்க. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பட்டைய கிளம்புவாங்க மேசராசிக்காரன். யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கணும் அவங்க எல்லாம் பெரிய ஆளா வருவாங்க இந்த வருஷத்துல. இந்த குருபான் கிரக பயிற்சி 7.5 சனியை தோக்கடிச்சு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். பாத்து இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா திருமணம் நடந்துதான், அவங்கள மாற்றவே முடியாது. காதல் திருமணம், 2வது திருமணம், ஆசைப்பட்ட வேலை, கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், வேலையை மாத்துறது, வேலையை வெளியூர்ல போறது, இடம் விட்டு இடம் போறது எல்லாமே அஸ்வினிக்கு சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு பொறுப்பு வரும், குடும்பத்தோட பொறுப்பு, நல்ல ஒரு ஆசைகள் எல்லாமே தேடி வரும். எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றியா வர அப்படின்னா அந்த அஸ்வினில பிறகு சூப்பரா இருக்கு. அடுத்து பரணேஸ்ல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிறது, அறிவாற்றல் அதிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உங்க அறிவை வெளியில கொண்டாங்க. நீங்க பெரிய ஆளு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதவியை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதாவது இந்த பர்னேஸ்ல பிறகு ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க, ரொம்ப வம்பு வழக்கு பார்த்துட்டீங்க, கோர்ட்டு கேஸை பார்த்துட்டீங்க. ஒரு 3 மாசம் நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. நீங்க பட மாட்டீங்க. இந்த குரு பயிற்சியால் எல்லாமே வெற்றியா வரும். கரமனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு நல்ல காரியம் நடக்கும். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எல்லாமே தேடி வருது பாருங்க இந்த பரணி நேரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை நேரத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் உங்கள நிறைய இருக்கும். உங்க அறிவுக்கேற்ற தன்மானம். நீ எதுலையுமே பாருங்க, நீங்க உங்க கடமையை மட்டும் கரெக்டா செய்யுங்க. ஏன்னா நீங்க யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டீங்க. நேர்மையான குணம் இருக்கும், நேர் வழியில போவீங்க, ஒரு தன்மையான குணம் இருக்கும், எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்குது. யாருக்குமே அடிபடிஞ்சு போகக்கூடிய ஆள் கிடையாதுலே. இதுலயுமே நீங்க கரெக்டா இருந்தா நீங்க கரெக்டா இருப்பீங்க. அதானே உங்களுடைய கேரக்டர். கார்த்திகத்துல பிறந்தவங்க பாருங்க, இனிமே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், படிப்பு கல்வியில எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள், IAS IPS படிக்கிறவங்க, மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய நபர்கள், பூர்வீக சொத்து பூர்வீகத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குள்ள பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. இப்ப வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமா அந்த மேசராசிக்கு அதிகமா இருக்கு. வரக்கூடிய மேசராசிக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.